கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதன் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு, துயரம் நீங்கி துதி எழும்பும். இன்றைக்கும் துயரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த துயரம் நீங்கி துதி எழும்பும் என்ற விசுவாசத்தில் இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பர்த்திமேயு ஒரு குருடன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் காணாதவன், இனிமேலும் நான் காணப்போவதில்லையே என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தவன். யாரும் எனக்கு சுகம் தர முடியாது என்ற அந்த விசுவாசத்திலே இருந்தவன், அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து வந்தவன். ஆனால் நாள் ஒன்று வந்தது. இவன் இருக்கும் நகரத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். மிகவும் சோர்ந்து போயிருக்கும் இவன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு சலசலப்புள்ள சத்தங்கள் இவன் காதுகளில் கேட்கிறது. மனிதர்களுடைய கால் தடங்கள் அங்கும் இங்குமாய் ஓடுகின்றதை இவன் உணர்ந்து கொள்கிறான். அருகில் இருக்கும் நபரிடம் கேட்கிறான், ஏன் இந்த சலசலப்பும், ஏன் இவ்வளவு ஜனங்கள் இந்த வழியாக செல்கிறார்கள் என்று. உடனே அந்த நபர் பர்த்திமேயுவுக்கு பதில் கூறுகிறான், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று. அவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்து அவன் உடனே கதற ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி குருடனான பர்த்திமேயுவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அறிந்திருக்கிறான். அன்றைய காலத்தில் யூதர்களுக்குள்ளே ஒரு வழக்கு சொல் இருந்தது. யூதர்களை விடுவிக்கும்படி, யூதர்களுக்கு ஒரு இரட்சிப்புண்டாகும்படி தாவீதின் வம்சத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார், மேசியா பிறப்பார் என்று வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை இந்த பர்த்திமேயு அறிந்திருந்தான். அதனால் அவன் விசுவாசத்துடன் கேட்கிறான், தாவீதின் குமாரனே என்று. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று. பாருங்கள், அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இத்தகைய விசுவாசம் உள்ளதா? பர்த்திமேவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தாவீதின் வம்சத்தில் மேசியா பிறப்பார் என்று. மேசியா என்னுடைய பாவங்களுக்கு விடுதலை தருவார், என்னுடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை தருவார், என்னுடைய தாழ்வுகளிலிருந்து என்னை உயர்த்துவார், பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி எனக்கு கிருபை தருவார் என்கிற விசுவாசத்தில் பர்த்திமேயு வாழ்ந்து வந்தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறான். இந்த நாளிலும் நமக்கும் அத்தகைய விசுவாசம் உள்ளதா? இதோ ஆண்டவர் நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமத்திற்கும் ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லையே என்று அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரிடம் நாம் கேட்கிறோமா? இன்றைக்கு அநேக முறை நாம் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவதே இல்லை. நம்மளுடைய துயரத்தையும் துக்கத்தையும் அவருடைய பாதத்திலே வைக்கிறோம். அதிலிருந்து விடுதலை தருபவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாசம் நமக்குள் குறைந்து போனது. ஆனால் பர்த்திமேயுக்கோ அந்த விசுவாசம் அதிகமாய் இருந்தது. இவன் இப்படி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடும்போது மனிதர்கள் அவனை மட்டுப்படுத்தினார்கள். ஏய் கம்முனரு, கூப்பிடாத, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. இதே போல சூழல் தான் நமக்கும் இருக்கும். நம்ம ஜெபிக்கும் போது, இவனை பெரிய விசுவாசியா, இவ பெரிய பரிசுத்தவான் போல அப்படின்னு கேலி பேசுறவர்கள் அநேகர் இருப்பார்கள். நீ இத்தனை நாள் ஜெபிச்சியே, உனக்கு என்ன கிடைச்சது என்று கேட்கிறவர்களும் இருப்பார்கள். அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூடி நம்ம சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் சொன்னாலும் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருப்பவர் பெரியவர் என்ற விசுவாசத்திலே, அவர் எனக்கு இறங்குவார் என்ற நம்பிக்கையிலே நிச்சயம் நாம் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அப்படிதான் பர்த்திமேயு மனிதர்களை ஒரு பொருட்டாக அவன் எண்ணவே இல்லை. அவன் திரும்பவுமாக உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் தான் கிறிஸ்துவின் காதுகளில் கேட்க வாய்ப்புள்ளது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருந்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று விசுவாசத்தோடு கூப்பிட்ட அந்த பர்த்திமேயுவின் சத்தம் நம்மளுடைய அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் தொனிக்கிறது என்றால், விசுவாசத்துடன் இன்றைக்கும் கூப்பிடும் நமக்கும்
நம்மளுடைய சத்தத்திற்கும் அவர் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருபொழுதும் தூரத்தில் நிற்பவனை தள்ளி விடுகிறவர் அல்ல. தூரத்தில் நிற்கிற நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார், அழைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? அவர் அண்டைக்கு நம்மை அழைத்து நமக்கு சுகம் தர அவருக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே பர்த்திமேயு இப்படி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்த்திமேயுவை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். பர்த்திமேயுவை நிந்தித்த அதே நாவுகள் இப்பொழுது பர்த்திமேயுவை அழைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். நாம் ஆண்டவரை விசுவாசத்துடன் கூப்பிடும்போது எந்த நாவுகள் நம்மை நிந்தித்ததோ, எந்த இடத்தில் நாம் தலைகுனிந்து நின்றோமோ, யாரெல்லாம் நம்மை ஒன்றுமில்லாதவர்கள், இவனுக்கு என்ன இருக்கு என்று நினைத்தார்களோ, அதே நாவுகள் நம்மை உயர்த்து பேசும்படியான நாளை கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதர்களுடைய நாவுகள் நம்மை தரைக்குறைவாக பேசும். ஆனால் ஆண்டவருடைய நாவில் வரும் வார்த்தையோ நம்மை விடுதலையாக்கும். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட்டு தரும். எந்த மனிதர்கள் அவனை மட்டுப்படுத்தினார்களோ அந்த மனிதர்களே அவனை மரியாதையுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது பர்த்திமேயுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. மனிதர்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டவன் ஆண்டவரிடம் பணத்தை கேட்கவில்லை, மாறாக பார்வையை கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பார்வையை தருகிறார். அவன் உடனே வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மனிதர்களை பொருட்டாக எண்ணாதிருங்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் மனுஷனை கொண்டு வரவே வராதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு அது தனிப்பட்ட உறவு. நீங்கள் எப்படி கூப்பிடுகிறீர்களோ, நீங்கள் எந்த விசுவாசத்துடன் அவரை கூப்பிடுகிறீர்களோ, உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார் அல்லவா, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவர் எனக்கு செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்திலே அவரை கூப்பிடுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு இறங்குவார். இறங்கி உங்களிடத்தில் கேட்பார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. உலகத்தின் நன்மைகளை கேளாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தையே கேளுங்கள். அவர் உடனே அதை நமக்கு தருவார். என்ன பாரமாய் இருந்தாலும் அந்த பாரத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருவார். காரணம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் நாம் ஒரு சேனையை ஜெயிக்க முடியும். யுத்தத்தில் நம்மால் ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்ற விசுவாசத்திலே நாம் முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். இந்த நாளிலும் உங்களுடைய எந்த துயரமாக இருந்தாலும் அவரிடம் விசுவாசத்துடன் தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு சுகம் தருவார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் துயரம் நீங்கி உங்கள் வீடுகளிலே துதி சத்தம் எழும்பும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு தருவாராக. நாம் யாவரும் கர்த்தரில் விசுவாசிப்போம், ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.